வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பகுதியில் பழைய காயல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கோவங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சேசு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த இடத்தினுடைய விவரங்கள் பற்றியும் இந்த இடத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் தெரியாமலே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த பயணம். வாங்க போகலாம். கரெக்டாக இந்த டேர்னிங்கில் நம்ம திரும்ப வேண்டியிருக்கும். இப்படி நேராக போனீங்கன்னா முக்காணி, ஆத்தூர் இந்த ஊர்கள்லாம் வரும். அதை தாண்டி திருச்செந்தூர்லாம் வரும். நம்ம இதிலேருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்துடணும். இப்போ உங்களுக்கு கார்னர்லேயே போர்டு வச்சுருக்கிறாங்க. இந்த போர்டு வந்து வழிகாட்டி போர்டாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த இடத்துல டேர்ன் பண்ணி நேராக நம்ம ஊருக்குள்ளே வந்துட வேண்டியது தான். ஓகேவா? ரெண்டு பக்கம் வடமுள்ளு தான். தூத்துக்குடி மாவட்டம் அப்படி சொன்னாலே வடமுள்ளுக்கு பஞ்சமே கிடையாது. இதுதான் இங்கே உள்ள முக்கியமான மரங்களில் ஒன்று, வடமரம். இங்கே பாருங்கள், உப்புலாம் வந்து ரெடியாகி இருக்குது. மழை நேரம் அப்படிங்கிறதுனால அது உப்பு கரைஞ்சிடும் இல்லையா, அதனால தான் அந்த பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஊர் இருக்குது இதுக்குள்ள. இந்த ஊரை தாண்டி தான் வரணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உப்பளங்கள் தான். பாருங்கள் எப்படி மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் மழைக்கு பயந்தான். இது வந்து மழைக்காலம் இல்லையா. நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நேரம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி. மழைக்காலம் அப்படிங்கிறனால உப்பு விளைஞ்சாச்சு. அதெல்லாம் வந்து அம்பாரத்தில் கொட்டி வச்சுருக்கிறாங்க. மழை பெஞ்சால் கரைஞ்சிரும். விவசாயத்துக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் தான். விவசாயத்துக்கு மழை வேணும், இதுக்கு நல்லா வெயில் அடிக்கணும். பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் தெரியுது எல்லாமே உப்பு தான். ரோடு இது வரைக்கும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேமேஜாக தான் இருக்குது. இந்த ரோடுகள்லாம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாகனங்களில் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரோட்டோட கண்டிஷன் பாருங்கள். அப்பா, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சைடில் பாருங்கள், அப்படி பனிப்பொழிவு வந்த மாதிரி அந்த உப்புலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உப்பு வாடுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஐஸ் கொட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த தெப்பம். முதல்ல இங்கே தான் தண்ணீரை சேர்த்து அதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொரு பாத்திக்காக அந்த தண்ணீரை அனுப்பி உப்பு ரெடி பண்ணுவாங்க. இந்த இடது பக்கம் ஃபுல்லாக உப்பு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் அந்த உப்பு தயாரிக்கிற இடத்துக்கான அலுவலகங்கள். இதெல்லாம் இப்படி தான் போகணும். பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பகலில் போங்க. ஏன்னா இங்கே மின் விளக்குகள் வந்து அவ்வளோவா இருக்காது. நீங்கள் பகலில் போயிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருவிழா காலங்களில் கண்டிப்பாக மின் விளக்குகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. மற்ற நேரங்களில் பாருங்கள், இதில் வந்து கரண்ட் வசதி கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகணுன்னா கொஞ்சம் கடினமான பயணங்கள் மேற்கொள்ள தான் வேண்டியிருக்கும். அப்படி தானே? பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த போர்டு வச்சுருக்குறாங்க. இந்த முன்னாடி நிறைய பேர் லெஃப்ட் சைடில் திரும்பிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் கரெக்டாக அந்த போர்டில் இருந்து இந்த பக்கமாக திரும்பணும் அப்படின்னா வலதுபுறமாக திரும்பி போகணும். எப்படி இருக்குது பாருங்கள் இடங்கள் பார்த்தீங்களா? அப்படி கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கோவில் தெரியுது பாருங்கள் கடைசியில். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். காஷ்மீர் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே போச்சில் தான் தெரியும் எவ்வளோ வெயில் இருக்குன்னு. நீங்கள் அக்கா காஷ்மீர் மாதிரி சில்லுன்னு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இப்போ மழைக்காலங்கிறனால கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற வெயில் நேரங்கள்லாம் போனோம்னா பயங்கரமாக வெயிலாக இருக்கும். உப்பு தண்ணியிலேருந்து வருதுன்னா அப்போ அந்த இடத்துல எப்படி வெயில் இருக்கும்?
இதையெல்லாம் கடந்து சவாலாக கடந்து தான் நம்ம ஆலயத்துக்கு வந்து போகணும். இப்போ இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. இதில் ஒரு ரைட் எடுக்கணும். எடுத்துட்டா கோவில் வந்துடும். சேசு கோவில் செல்லும் வழி. பாதைகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. தொலைவில் தெரியுதா ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் பாத்திகள் பார்த்தீங்களா? 2 பக்கமும் உப்பளம் தான், ஜிப்சம்லாம் கிடக்கு. கடந்து நேராக வர வேண்டியதுதான் கோவிலுக்கு. நல்லா குடும்பமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பேசிகிட்டே வரலாம், இடங்களை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க சைடில் அந்த உப்பளங்களை நின்று. வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்கலாம் வந்து நல்லா ரூட்டெல்லாம் முதல்ல கிளியராக கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. இது ஒரு பழமையான ஒரு ஆலயம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1924ஆம் வருடம் கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். போன வருஷத்தோட 2024ஓட நூற்றாண்டை முடிச்சிருக்கு. நூற்றாண்டு விழாவாக கொண்டாடி முடித்தாச்சு. ஆலயத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த ஆலயத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் பெஞ்சமின் சூசேநாதர் அவர்களால் 1924 மே 12ஆம் தேதியில் வந்து இது கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான இதில் பாருங்கள், 100 வருட கால பழமையான ஒரு ஆலயம். அதே மாதிரி தான் அப்படியே வச்சுருக்குறாங்க. அதை கொஞ்சம் புதுசாலாம் அது கட்டின மாதிரிலாம் இல்லை. அந்த பழமையான ஓடுகள் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல உள்ள மரங்கள்லாம் நட்டிருக்கிறாங்க. முன்னாடிலாம் கொஞ்சம் எம்டியாக தான் கிடந்தது, வெயில் பயங்கரமாக இருக்கும். இப்போ அங்கே வந்து வேலை ஏதோ நடந்துகிட்ருக்கு, அதற்கான வேலையாட்கள் தான் இவங்கெல்லாம். நான் போனது லஞ்ச் டைம் கரெக்டாக, எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாங்க உள்ளே போய் கோவிலை பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த திருப்பலி விவரங்கள் எல்லாமே இந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம்னா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. எப்போ மாஸ் அப்படிங்கிறத வந்து தெளிவாக போட்டிருக்கிறாங்க. திருவிழா பார்த்தீங்களா, செப்டம்பர் 4 கொடியேற்றம், செப்டம்பர் 13 திருவிழா. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இந்த இடத்த பார்க்கப்படுது. இங்கே வந்து நிறைய பேர் அவங்களுடைய தேவைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது சீக்கிரமே நிறைவேறிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு கனவோடு இருக்கிறவங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க, நல்ல மன வாழ்க்கை தன்னுடைய குழந்தைகளுக்கு அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த பெற்றோர்களுடைய வேண்டுதல்லாம் உடனடியாக நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திருச்சிலுவைநாதர். இந்த இதை நேரில் பார்க்கும்போதே நமக்கே அப்படி ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1924ன்னா என்னாச்சு பாருங்களேன், 100 வருஷம் கடந்தாச்சு. ஆனால் அது ஒரு சிற்றாலயமாகவே இருக்குது. அதனுடைய அந்த பழமையை கெடாமல் அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த அது அப்படி இருக்கணும், அந்த ஃபீல் வரணும்ல நமக்கு. அது அப்படியே வச்சுருக்கிறாங்க. பெரிய அளவில் வேலையெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. 100 ஆண்டுகள் கடந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் நிறைய பக்தர்கள் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசனம்லாம் போடுவாங்க, வேண்டுதல் ஒவ்வொரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. நிறைய பேருக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கும். அவங்களுடைய மகனுக்கோ பெண் தேடிட்டு இருப்பாங்க, பையன் தேடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சதாக வந்து சொல்லுவாங்க. நிறைய பக்தர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டக்கூடிய தம்பதியர்கள்லாம் இங்கே வருவாங்க. இங்கே வந்து இந்த சிலுவருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிலுவையில் எண்ணெய் விடுவாங்க. அதுதான் அந்த பிரார்த்தனையில் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அங்கேயே எண்ணெய் பாட்டில் தருவாங்க. அதை வாங்கி அந்த சிலுவையிலோட மேலே பகுதியில் வந்து ஊற்றுவாங்க. ஊற்றும் போதே என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நடக்கிறதா ஒரு நம்பிக்கையோடு பக்தர்கள் இங்கே வந்துட்டுருக்கிறாங்க. இந்த சிலுவை தான் முக்கியமானது. இங்கே கோவிலுக்கு உள்ளே உள்ள சிலுவை. இதுக்கு மேலே தான் அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி எல்லோரும் ஊற்றுவாங்க. ஆலயத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன ஆலயம் பாருங்கள். ஆனால் அவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க இந்த ஆலயத்தை தேடி. ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கெலாம் ரொம்ப நாள் அந்த இடம் இருக்கிறதே தெரியாது.
ஏதோ ஒரு கோவில் போல் அப்படின்னு ஏதோ ஒரு சர்ச்சு சின்ன கேபி மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த பற்றி நம்ம வந்து மற்ற மக்களுக்கும் செய்தியாக அறிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் பக்தரெல்லாம் வந்து தங்குறதுக்கு எல்லாமே இருக்குது. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளையும் இப்போ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சமையல், அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அந்த அசனம், அதற்கு வந்து சமையல் கூடங்கள்லாம் அங்கே இருக்குது ஃபுல்லாக. இவங்கெல்லாம் இங்கே இப்போ வேலை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பூஞ்செடிகள் வைக்க போகிறாங்களாம். கொஞ்சம் தள்ளி வந்து ஜேசிபி வேலை நடந்துருந்துச்சு. அந்த பராமரிப்பு பணிகளுக்காக வந்திருக்கிறவங்க இவங்கெல்லாம். இன்றைக்கி முடிச்சுட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. இங்கே வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மரங்கள்லாம் நல்லா அருமையாக வளர்ந்துருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அதான் கொடிமரம். அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு திருச்சிலுவை உண்டு. நீங்கள் உள்ள ஆலயத்திற்குள்ளே அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து இந்த சிலுவையிலும் வந்து எல்லோரும் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. எய்த்தாப்பில் தான் இருக்குது, ஆலயத்துக்கு எய்த்தாப்பில் தான், நேர் எதிரில் தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மரச்சிலுவை இருக்கும். முதல்ல இது வெளியே பார்த்து தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த கெபி மாதிரி கட்டியிருக்காங்க. இது அது பாருங்கள், உள்ள சிலுவை இருக்குது பார்த்தீங்களா, திருச்சிலுவை பாருங்கள். ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும். எல்லோரும் இதில் தான் ஊற்றுவாங்க. இங்கேயும் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுவாங்க. அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இங்கே பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா இங்கே ஜேசிபி வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் பூஞ்செடிகள்லாம் நட்ட போகிறாங்களாம். அதற்கான பணிகள் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. ஓய்வு எடுக்கிறதுக்காக நிறைய பெஞ்சு சிமெண்ட்டில் தயார் பண்ணியிருக்கிறாங்க. திருவிழா காலங்களில் நல்ல ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வீக் டேஸில் வந்ததுனால கூட்டமே இல்லை இங்கே. ஒருவேளை சாயங்காலத்துக்கு மேலே நல்லா கூட்டம் இருக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த புத்தாண்டு வரும் பாருங்கள், அந்த 1ஆம் தேதி ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இங்கே. அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறது, அந்த எண்ணெய்கள் ஊற்றுறது, அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் புத்தாண்டு டைமில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வரும்பொழுது இங்கேயே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தருவாங்க. சைடில் ஒரு கடை மாதிரி இருக்கும், அங்கேயே கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி உங்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்ற வேண்டியிருக்கும். பாருங்கள், ஓட்டு சாய்வு தான் இருக்குது. 100 ஆண்டுகள் கடந்து நிற்கின்றது இந்த ஆலயம். நண்பர்களே, மறக்காமல் இந்த லிங்க்கை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போடலாம் அப்படின்னு தான் நான் காத்துட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான இடங்கள், அறியப்படாத இடங்களை பற்றி முழுமையாக உங்களுக்கு நான் வீடியோவாக தெரியப்படுத்துகிறேன். நன்றி.